தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஒரு பேன் இந்தியா மூவி. அதுவும் தெலுங்கு பட உலகிலிருந்து இந்தியா முழுமைக்கும் பல மொழிகளில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம் இத்தனை மொழிகளில் வெளிவந்திருக்கிற படம் பெத்தி. அது வந்து பெட்டி அப்படிங்கிறாங்க ஆங்கிலத்தில், தெலுங்கு டைட்டில் அது பெட்டி. ஆனால் நமக்கு வந்து பெத்தின்னு மொழிமாற்றம் இல்லை, பேன் இந்தியா மூவியா எடுத்திருக்காங்க. பை லாங்குவேஜ் மாதிரி ஒரே டயத்துல 2 மொழிக்கு எடுக்கிற மாதிரி 4-5 மொழியில எடுத்திருக்காங்க. அருமையா ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. என்ன ஒண்ணு, இந்த படத்தோட பெரிய பலம் வந்து இந்த படத்தோட கதை ஒவ்வொரு இளைஞனையும், ஏன் என்ன மாதிரி 50 வயது 51 வயது ஆட்களையும் கூட மோட்டிவேட் பண்ற மாதிரி இருந்தது. அதே நேரம் இந்த படத்தோட லென்த் 3 மணி நேரம் 10 நிமிஷம். இந்த படம் அப்பா படா முடிப்பீங்க அப்படிங்கிற ரேஞ்ச் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்தது மட்டும்தான் இந்த படத்தோட பலவீனம். ஆனா ஒவ்வொரு சீனையும் செதுக்கி இருக்கிறாங்க. அது இல்லாம படத்தோட ஹீரோ ராம் சரணுக்கு படத்திலேயே ஒரு சிலையும் செதுக்கி இருக்கிறாங்க. சிலை செதுக்கி இருக்காங்களா உயிரோடு இருக்கிறப்ப அப்படின்னா அதாங்க கதை. ஆமா, என்ன கதை அப்படின்னா, பெத்தி ஒரு மலையடிவார கிராமத்துல இருக்கிறான். அவன் கீழே விஜயநகரத்துல கூலி தொழிலாளியா சர்க்கரை பாகு காய்ச்சிற ஒரு ஆலையில ஒரு பிரைவேட் முதலாளியின் கீழே வேலை பார்க்குறாப்புல. கொஞ்சம் பீரியட் ஃபிலிம் இது. அதாவது சுதந்திர போராட்ட காலத்துக்கு முன்ன பின்ன அப்படி வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் சுதந்திரம் கிடைச்சி கொஞ்சம் காலத்துலேருந்து கூட வச்சுக்கலாம். ட்ரெயின் மட்டும்தான் போகுது. அந்த ஊர் வழியா ரயில் போகுது, அந்த மலையடிவாரம் வழியா. ஆனால் அந்த ஊரில் நிற்க மாட்டேங்குது. அந்த ரயிலை நிறுத்த நம்ம ஜெகபதி பாபுன்னு நினைக்கிறேன், அவர் உட்பட பலரும் இந்த முயற்சிக்கிறாங்க. ஜெகபதி பாபு ஒரு ட்ரிப் ரயில் வர்றப்ப ஒரு சிவப்பு கொடியை தூக்கிட்டு, சிவப்பு கொடி காட்டினா அபாயம் நிற்கணும்ல, நிற்க மாட்டாங்க. இந்த ஊரில் எவன் சிவப்பு கொடி காட்டினாலும் நிப்பாட்டாமல் வண்டியை ஓட்டுறான்னு புது இன்ஜின் டிரைவருக்கு, ட்ரைனிங் இன்ஜினியர் டிரைவருக்கு வந்து சீனியர் இன்ஜின் டிரைவர் சொல்கிற லெவலுக்கு அந்த ஊர் வந்து பிரசித்தம். அந்த ஊர்ல ரயிலை நிறுத்திய திருவன்னு மனு மேல மனு கொடுக்குறாரு ஜெகபதி பாபு. அவருக்கு வந்து உதவி பண்றாப்புல நம்ம ராம் சரண். எப்படின்னா, இந்த சுகர் ஃபேக்டரியில வேலை பார்க்கறது இல்லாம, இது இல்லாம ராம் சரண்ட்டு ஒரு பெரிய திறமை இருக்குது. கிரிக்கெட்ல சூற புலி அவரு. இங்க அடிச்சாருன்னா, இந்த பிச்சில் அடிச்சாருன்னா 3 பிச்சு தாண்டி போய் பால் விழும். இந்த கிரவுண்ட்ல அடிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், 3 பிச்சு தாண்டி போய் அந்தாண்ட விழும். அங்க உழுவுற இடத்துக்கு பெத்தி பாறைன்னே பேர்லாம் வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட பெத்தி கிரிக்கெட்டை விட்டு ஒரு கட்டத்துல குஸ்திக்கு மாறுறாரு. அதுவும் சிவராஜ்குமாரோட கைடன்ஸ்ல. அந்த குஸ்தியும் விட்டு கடைசியா ஊனமுற்றோருக்கான ஓட்டப்பந்தயத்துல இணைந்து அவங்க ஊருக்கு பேரையும் ரயிலையும் கொண்டு வர்றாருங்க. இதுதான் இந்த படத்தோட கதையும் களமும். அந்த ஊருக்கு ஐடி கார்டு, ஆதார் கார்டு, அந்த கார்டு, இந்த கார்டு, ரேஷன் கார்டு, எந்த கார்டும் இல்லை, எந்த அடையாளமும் இல்லை. இந்த மாதிரி 18,000 கிராமங்கள் இந்தியாவில் இருக்கு. அந்த கிராமங்களுக்கு இந்த படம் சமர்ப்பணம் அப்படின்னு படத்தை முடிக்கிறாங்க. இதுக்கு இடையில ஒரு சின்ன காதல். பெரிய இடத்து பொண்ணோட இந்த மலையடிவார கிராமத்து ராம் சரணுக்கு, பெரிய இடத்து பொண்ணா நம்ம ஸ்ரீதேவியினுடைய மகள் நடிச்சிருக்கிறாங்க. ஸ்ரீதேவியினுடைய மகள்ங்கிறனால அவங்க கதாநாயகியா எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையா அதுதான் சொல்லணும். முகத்தை விட அவங்களுடைய உடலமைப்பு தான் ஸ்ரீதேவி மாதிரி பிரமாதமா இருக்கு. என்ன அழகு ஸ்ரீதேவி. இவங்க அதுல பாதி கூட இல்லை, ஆனா நடிப்புல நல்லாவே பண்றாங்க அந்த அம்மனி. அதை சொல்லி ஆகணும். ஆனா அந்த குறையை போக்குறதுக்கு ஒரே ஒரு பாட்டுக்கு நம்ம ஸ்ருதிஹாசனும் வந்து ஒரு குத்தாட்டத்தை போட்டு போறாங்க. பாட்டு, ஃபைட்டு, டான்ஸ், அப்பா சிரஞ்சீவியோட பையனாச்சா ராம் சரண். அந்த மாதிரி மூவ்மெண்ட் நம்ம ஊர்ல யாரும் வைக்க முடியாது. பிரபுதேவா, லாரன்ஸ் மாஸ்டையும் சேர்த்தே சொல்றேன் நான். இன்னைக்கு இருக்கிற நம்ம சிஎம் விஜய் அப்படி ஆடுவாரு. ஆனா அவரால் கூட இப்படி ஒரு மூவ்மெண்ட் பண்ண முடியுமா நமக்கு தெரியல. சிரஞ்சீவி வந்து அரசியல்ல தோத்துருக்கலாம், ஆனா வந்து சினிமாவில் ஜெயிச்சிருக்கிறாரு. ஒருவேளை ராம் சரண் அப்பா விட்ட இடத்த நாளைக்கு பிடிக்கலாம். ஏன்னா இப்ப தம்பியே பாதி பிடிச்சிட்டாரு, துணை முதல்வர் ஆயிட்டாரு ஆந்திராவுக்கு. அப்படின்ற மாதிரி அந்த கதை. ஊருக்கு ரயிலை நிப்பாட்டிட்டு போகணும், அந்த வழியா போற ரயில. அதாவது விசாகப்பட்டினத்துக்கு இன்னொரு ஊர், ஏதோ ஒன்று ஊர் சொல்றாங்க, ரெண்டுத்துக்கும் இடையில போற அந்த ரயில அப்படின்றதுதான் நோக்கமா இருக்குது. இதுல வந்து ஒரு கட்டத்துல கூலிக்கு கிரிக்கெட் ஆட போறவரு குஸ்தி ஏன் கத்துக்க போறாரு அப்படின்னா, தனக்கு கிடைக்கிற பேரு தான் ஊருக்கு ஏதாவது ஒரு நல்லதை பண்ணி தரோம், தான் ஊருக்கு ஒரு அடையாளத்தை தரோம்னு விஜயநகரத்தோட சேர்ந்து ஆடுறாரு, விஜயநகர முதலாளிகளோட ஆட்களோட. அதனால ஊரை பகச்சிக்கிறாரு. ஊருக்கு நல்லது செய்யதான் இவர் பண்றாருங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேல ஊருக்கு புரிய வர்றப்போ இவர் காலை இழந்திருக்கிறாரு. அதுவும் காலை இழந்து ஸ்போர்ட்ஸ்ல, நான் அதெல்லாம் பார்த்து யாரும் பைத்தியார்த்தனமா ஏத்த மாதிரி வர்ற ரயில்ல காலையில கொடுத்துடாதீங்க. கால் மட்டும் போகாது, இன்ஜின்ல கால் மட்டும் தான் மொத்தமா போயிடும். அந்த மாதிரி சில சீன்ஸ் வந்து கொஞ்சம் தப்பா இருந்தாலும் உண்மையா ஒரு அருமையான மோட்டிவேட்டட் கதை அப்படிங்கிறது வந்து இந்த படத்தோட பெரிய பிளஸ். ராம் சரண் பக்காவா இருக்காப்புல. அந்த ஹேர் ஸ்டைலு, அந்த அவருடைய உருவத்துக்கு ஏற்ற
அந்த லுக்கு, நடை, உடை, பாவனை எல்லாமே சிறப்பா இருக்குது. மிரட்டி இருக்கிறாப்புல. கிரிக்கெட்ல பேட்டுக்கு முடிக்கிறதுலாம் கட்டி வச்சிருப்பாங்க. வேற லெவல்ல இருக்கும். அந்த பேட்டு பிடிக்கிறதாகட்டும், குஸ்தி சிவராஜ்குமார் மாஸ்டர்கிட்ட குஸ்திக்கு போய் அங்க ஒரு மூட்டை தூக்க விடுறது, வாளியில தண்ணி எடுத்து தொட்டியில ஊத்த சொல்றது, இதெல்லாமே குஸ்திக்கான ஒரு ட்ரைனிங். நம்ம வழக்கமான எல்லா படத்துலயும் சொல்லுவாங்களோ, இவ்வளவு நாள் உன்னை வேலை வாங்கிட்டு இருந்தானா, உனக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த சீன்ஸும் இருக்குது. அதெல்லாம் பண்ணி ஒரு வழியா அவர் குஸ்தியில நம்பர் 1 வராரு. கூட இருக்கிறவனே அவரை பழித்துக்க காலை முறிச்சு விடுறான். அதையும் தாண்டி குஸ்தியில செமிஃபைனல் வரைக்கும் போறாரு. ஃபைனலுக்கு போறதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து என்ன ஆச்சு, அதனால ஊருக்கு பேர் கிடைக்காம போகுது. அப்போ இதுக்கப்புறம் நம்மளால இந்த குஸ்திலையும் சாதிக்க முடியாது அப்படின்ற நிலை வர்றப்போ டப்புன்னு, ஏன்னா கிரிக்கெட் வந்து பணக்காரர்களுக்கு விளையாட்டு. ஸோ ஓட்டப்பந்தயத்தில் அது ஊனமுற்றோருக்கான ஓட்டப்பந்தயத்தை வின் பண்ணி ஊருக்கு பேர் வாங்கி தரார். அதுதாங்க இந்த படத்தோட கதையும் களமும். இந்த கதையை ஒரு கிரிக்கெட்டுக்கு கிராமத்துல இருந்து ஸ்போர்ட்ஸுக்கு ஆள் எடுக்க வந்த இந்தியன் ஸ்போர்ட்ஸ் வாரியத்தை சேர்ந்த ஒரு பிரபலத்துக்கு அந்த மலைவாசி, அந்த மலையடி கிராமவாசி சொல்றாரு. இந்த மாதிரி நல்லாவே இருக்குது. பெத்தி வந்து உண்மையாவே அதுதான் ஹீரோவோட பேரு அந்த படத்துல, ராம் சரணோட பேரு. சிவராஜ்குமார் மிரட்டி இருக்கிறாப்புல குஸ்தி வாத்தியாரா. அதே மாதிரி ஜான்வி கபூர் நான் சொன்ன மாதிரி தான் ஸ்ரீதேவியுடைய மகள்ங்கிறனால நம்ம ஹீரோயினா எடுத்துக்கிட்டோம். ஆனா வந்து ஸ்ட்ரக்சர்ல பிரமாதமா இருக்காங்க. ஃபேஸ் கட்ல இன்னும் கொஞ்சம் ஸ்ரீதேவி பண்ண மாதிரி ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனாலும் பார்க்க முடியுது, ரசிக்க முடியுது. அந்த குறை தெரியாம இருக்கிறது. ஸ்ருதிஹாசன் ஒரு பாட்டுக்கு ஆடி இருக்கிறாங்க. இது இல்லாமல் படத்துல நிறைய ஆர்டிஸ்ட். இது எல்லாத்தையும் தாண்டி ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் படத்துக்கு பக்கா பலம். ஆனா பேக்ரவுண்ட் ஸ்கோர் அங்கங்க கொஞ்சம் பள்ளியில் இருக்குது. அதை கொஞ்சம் ரஹ்மான் சார் தவிர்த்திருக்கலாம், இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனா 3 மணி நேரம் 10 நிமிஷம் பாக்குற நமக்கே போர் அடிக்குதுன்னா இந்த படத்தை எவ்வளவு அளவுக்கு மியூசிக் போட்டிருக்கணும். அட போதும்பா அப்படின்ற லெவல்ல எங்கேயோ போட்ட மாதிரி சில சீன்ஸ் தெரியுது. புச்சி பாபு சனா அவர் தான் இந்த படத்தை வந்து இயக்கி இருக்கிறாரு. உண்மையாவே வேற லெவல் முயற்சி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த லகான், இந்த நம்ம ஊர்ல இந்த சிட்டிசன் படம் இதெல்லாம் கலந்து கட்டி அடிச்ச மாதிரி இருக்கு. நான் புதுசா இருக்குது அதுலயும் அப்படின்றத சொல்லி இந்த படத்தை வெங்கட சதீஷ் கைலாரு விருதிதி சினிமாஸ் பேனர்ல தயாரிச்சிருக்கிறாங்க. உண்மையாவே வேற லெவல்ல ஒரு படம் பார்த்த திருப்தி. ஒளிப்பதிவு, படத்தொகுப்பு, சிஜி, ஐயோ அந்த மலை கிராமம்லாம் அப்படி பிரம்மாண்டமா கட்டுறாங்க. அதுவும் இந்த ஒரு ஃபைட் சீன்ஸும் மகாபாரத ராமாயண யுத்தங்களை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்குது. சில சீன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல பண்ணியிருக்கிறாங்க. ராம் சரணுக்கு அவருடைய சினிமா ஹிஸ்டரியில இது ஒரு பெரிய மைல்கல் அப்படிங்கிறத சொல்லி அவருடைய ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல, அனைத்து தரப்பு ரசிகர்களுக்கும், மொழி கடந்த ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து ஒரு மோட்டிவேட்டட் படம் அப்படிங்கிறத சொல்லி பெட்டி உண்மையா இந்த படத்தை வந்து எப்படி பெத்தியை வந்து பொத்திட்டு போய் எல்லாரும் பார்த்தா உங்களை லைஃப்ல ஏதோ ஒரு லட்சியத்தை நோக்கி இந்த படம் ஆகிட்டு போங்கிறத சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில 10க்கு 7 மதிப்பெண்